எத்தனையோ அரிய கலைகளை தன்னுள் கொண்ட நம் இந்திய திருநாட்டில் தோன்றிய ஒரு ஒப்பற்ற கலையான யோகக்கலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித சமுதாயம் உடல் உள்ளம் ஆரோக்கியம் பெற்று திகழ யோகிகளால் உருவாக்கப்பட்டது. எளிமையான முறையில் எந்த பொருள் செலவும் உபகரணங்களுமின்றி அனைவரும் செய்து பயன்பெற ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த யோகாவினால் உடல் வலிமை மற்றும் நெகிழ்வுத்தன்மை, இருதய ஆரோக்கியம், சீரான சுவாசம், எடை மேலாண்மை, நோய் எதிர்ப்பு சக்தி, மன அழுத்தம் மற்றும் பதட்டம் குறைதல் போன்றவை மட்டுமல்லாது சில நோய்களுக்கு யோகாசனம் ஒரு துணை சிகிச்சையாகவும் பயன்படுகிறது. நான் யோகா கற்றுக்க ஆரம்பித்தது காரணம் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணுங்கிறதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவும் தான் ஆரம்பித்தேன். நான் இதை ஆரம்பிக்கும் போது என்னுடைய வெயிட் வந்து அரௌண்ட் 80 kg இருந்தது. இன்னும் 1.5 இயர்ஸாக கண்டினியூஸாக நான் யோகா பண்ணியும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களும் இயற்கை உணவுகளை எடுத்துக்க ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய வெயிட் கிராஜுவலாகவே நல்லா குறைஞ்சி இன்றைக்கி 55 கிலோ இருக்கேன். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதும் நல்லாவே தெரியுது. இப்போ ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டலியும் நல்ல ரிலீஃப் எனக்கு நல்லாவே தெரியுது. உடல் உழைப்பு இல்லாத அனைவருக்கும் யோகா ஒரு வரப்பிரசாதமாக விளங்கி வருகிறது. தற்கால வாழ்க்கை முறையில் அனைத்தும் இயந்திரமாகிவிட்ட நிலையில் உடலுக்கு இயல்பாகவே கிடைக்கும் பெரும்பாலான பயிற்சிகள் இல்லாமல் போய்விட்டன. மருத்துவர்கள் பெரிதும் வலியுறுத்திய பின்பே நடைப்பயிற்சிக்கும் யோகாவும் செய்ய பலர் முன் வருகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. ஏற்கனவே எனக்கு ரொம்ப தலை சுற்றலாக இருந்தது. அது டாக்டர்ஸ் எனக்கு தனியாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால, அப்போ இங்கே யோகா கிளாஸ் வந்தனால எனக்கு ரொம்ப அது நல்ல உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி உணர்றேன். நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன். வீட்லேயும் நல்ல வேகமாக வேலை பார்க்க முடியுது. நல்ல குடுகுடுன்னு ஓட முடியுது, வேலையும் பார்க்க முடியுது. யோகாவுக்கு நான் கடந்த 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி என்னோடய உடம்பு ரீதியாக நான் நிறையா சிரமங்களை அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம யோகாவை நான் தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இதோட பெனிஃபிட் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இங்கே நான் வரப்போ சம்பளம் கூட்டி என்னால் உட்கார முடியாத நிலைமைக்கு நான் வந்திருந்தேன். அது அமர்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய கை கால்கள் மட்டும் இல்லை, உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப திருப்தியாக நான் இங்கே உணர்றேன். யோகா பயிற்சியால் அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் நினைவாற்றலுடனும் ஆரோக்கியமாக திகழ முடியும் என்பதை நாம் மனதில் கொண்டு தினமும் யோகா செய்து வாழ்வில் நலம் பல பெறுவோம் என்பதை இந்த சர்வதேச யோகா தினத்தில் அனைவரும் உறுதியேற்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.